சென்னை திருவொற்றியூரில் இந்துஸ்தான் லீவர் நிறுவனம் பெயரில் போலியான வீட்டு உபயோகப் பொருட்களை விற்பனை செய்த குடோனில் மும்பை நிறுவன ஊழியர்கள் அதிரடியாக சோதனை நடத்துகின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மணிவர்மன் இணைந்திருக்கிறார். விவரங்கள் மணிவர்மன். சென்னை திருவொற்றியூரில் இந்துஸ்தான் லிவர் நிறுவனத்தின் பெயரில் போலி வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதன் அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் மும்பையிலிருந்து ஊழியர்கள் திருவொற்றியூரில் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த முனிவரதன் என்பவர் திருவொற்றியூரில் காந்தி நகர், சாத்துமா நகர் பகுதிகளில் 2 குடோன்கள் இயங்கி வருகிறது. அவரது குடோனில் இருந்து போலியாக இந்துஸ்தான் லிவர் என்ற பெயரில் காபி தூள், டீ தூள் மற்றும் கம்போர்ட் உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரித்து விற்பனை செய்யப்படுவதாக ஏற்கனவே புகார்கள் எழுந்து வந்ததன் அடிப்படையில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதன் அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் தற்பொழுது மும்பையிலிருந்து வரவேற்கப்பட்ட நிறுவனத்தின் ஊழியர்கள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த பகுதியில் இந்துஸ்தான் லிவர் என்ற பெயரில் டீ தூள், காபி தூள் மற்றும் விம்பால், லைசால், கம்போர்ட் என பொருட்கள் எல்லாம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. குடோன் பூட்டப்பட்ட நிலையில் குடோன் பூட்டை உடைத்து உள்ளே ஊழியர்கள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒய்எஸ் என்டர்பிரைசஸ் மற்றும் ஒய்எஸ் டிரான்ஸ்போர்ட் என்ற பெயரில் இந்த குடோன்கள் இயங்கி வருகின்றன. இந்த குடோனில் சோதனையிட்ட பொழுது போலியாக இந்த பொருட்கள் இருப்பதை கண்டுபிடித்து அவற்றை பறிமுதல் செய்து தற்போது வாகனத்தில் ஏற்றி செல்கின்றனர். சோதனை தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மணிவர்மன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.